ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்தி பேசுவதற்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஹிந்தி பேசுவதற்கு கோச்சிங் தேவைப்பட்டால் எங்கள் மூலமாக நீங்கள் ஹிந்தி பேசுவதற்கான பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் இந்த வீடியோவில் நான் 20 வேர்டு தான் சொல்லியிருப்பேன். ஆனால் 20 வேர்டை வச்சு உங்களால் நிறையா சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். எப்படி மேக் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், அபி அப்படின்னு நான் எழுதியிருக்கேன்ல இடதுபுறத்தில், இந்த ஸ்லைடில் இடதுபுறத்தில் அபி அப்படின்னு எழுதியிருப்பேன். அபின்னா என்ன அர்த்தம்னா இப்போன்னு அர்த்தம். இப்போ அப்படின்னா அபி, நம்ம தமிழில் இப்போன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு அபி. மேரா, மேரானா என்னுடைய, மேரானா என்னுடைய. சாய், சாய்னா டீ, டீ டீ குடிப்போம்ல, அதுதான் டீ, சாய். தண்டானா குளிர்ச்சி, தண்டானா குளிர்ச்சி. ஹோகையானா ஆகிடுச்சு, ஹோகையானா ஆகிடுச்சு. அபினா இப்போ, மேரானா என்னுடைய, சாய்னா டீ, தண்டானா குளிர்ச்சி, ஹோகையானா ஆகிடுச்சு. அப்போ இப்போ என்னுடைய டீ ஆறிடுச்சு, ஆறிடுச்சு, ஆறி போச்சுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு தான் இப்போ என்னுடைய டீ ஆறிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. இப்போ அதே தான் அபினா இப்போன்னு சொல்கிறோம்ல, மேரானா என்னுடையன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேராவை எடுத்துருங்க. எடுத்துட்டு பச்சை கலரில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், துமாரா அப்படின்றத போடுங்க. மேராவை எடுத்துகிட்டு அந்த துமாராவை போடுங்க. அப்போ அபி துமாரா சாய் தண்டா ஹோகேன்னு அர்த்தம், இப்போது உன்னுடைய டீ ஆறிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அந்த துமாராவையும் எடுத்துருங்க. ஹமாரா போட்டிருக்கீங்களா ரெண்டாவது பச்சை கலரில் வலதுபுறத்தில், அதாவது ரெண்டாவதுல போட்டிருக்கேன் பாருங்க, ஹமாரா அப்படின்னு போட்டிருக்கேன்னா ஹமாரா நம்முடைய. அப்போ அபி ஹமாரா சாய் தண்டா ஹோகேன்னு அர்த்தம், இப்போது நம்மளுடைய டீ ஆறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஹமாராவை எடுத்துருங்க. அடுத்து பாருங்கள், மூணாவது போட்டிருக்கல பச்சை கலரில் உஸ்கான்னு, உஸ்கான்னு அர்த்தம் அவனுடைய. அப்போ அபி உஸ்கா சாய் தண்டா ஹோகேன்னு அர்த்தம், இப்போது அவனுடைய டீ ஆறிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து உஸ்கா எடுத்துருங்க. பச்சை கலரில் உள்ள மூணாவது வேர்டு எடுத்துகிட்டு நாலாவது வேர்டு இஸ்கான் இருக்கா, இஸ்கானா இவனுடைய. அப்போ அபி இஸ்கா சாய் தண்டா ஹோகேன்னு அர்த்தம், இப்போ இவனுடைய டீ ஆறிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான். அடுத்து ராம்கான் போட்டிருக்கேன்னா, ராம்கானா ராமனுடையன்னு அர்த்தம். ஓகே, ராமனுடைய. அப்போ அபி ராம்கா சாய் தண்டா ஹோகேன்னு அர்த்தம், இப்போது ராமனுடைய டீ ஆறிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்களேன், இந்த தண்டான்ற வேர்டு போட்டிருக்கேன்ல, அதாவது தண்டாவை எடுத்துகிட்டு கரம் போட்டுக்கோங்க. கரம்னா சூடு அப்படின்னு அர்த்தம். அப்போ அபி மேரா சாய் கரம் ஹோகையா அப்படின்னா இப்போது என்னுடைய டீ சூடு ஆகிருச்சு. பார்த்தீங்களா, அந்த ஒரு வேர்டை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வேறு வேர்டு போடுறோம். கரம் அப்படின்னா சூடு. அப்போ இப்போது உன்னுடைய டீ சூடு ஆகிருச்சு அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க, அதாவது இப்போது உன்னுடைய டீ சூடு ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருக்கா அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அடுத்த டிப்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை திரும்ப சொல்லிடுறேன் நான். அதாவது அபினா இப்பொழுது, மேரானா என்னுடைய, சாய்னா டீ, தண்டானா குளிர்ச்சி, ஹோகையானா ஆகிடுச்சு. இப்போது என்னுடைய டீ குளிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்றத விட ஆறிப்போச்சு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்களேன், அதே தான் அங்கே அபி அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்களே, அந்த அபியை எடுத்துகிட்டு நான் ஆஜ் அப்படின்ற வேர்டு போட்டிருக்கிறேன். ஆஜ்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு, டுடே. ஆஜ்னா டுடே. மேரானா என்னுடைய, காம்னா வேலை, கதம் அப்படின்னா ஃபினிஷ், முடிகிறதுல, அதான் கதம். ஓகே, ஃபினிஷ். ஹோகையானா ஆகிடுச்சு, அதாவது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கதம் ஹோகையானு அர்த்தம், முடிஞ்சிருச்சு. ஆஜ்னா இன்று, மேரானா என்னுடைய, காம்னா வேலை, கதம் ஹோகையானா முடிஞ்சிருச்சு. ஆஜ்னா இன்று, மேரானா என்னுடைய, காம்னா வேலை, கதம் ஹோகையானா முடிஞ்சிருச்சு. ஆஜ்னா இன்று, மேரா காம்னா என்னுடைய வேலை, கதம் ஹோகையானா முடிஞ்சிருச்சு, இன்று என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த மேரா எடுத்துருங்க. எடுத்துட்டு பச்சை கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணணும். பச்சை கலரில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால துமாரா, துமாரான என்ன அர்த்தம், உன்னுடைய. ஹமாரான என்ன அர்த்தம், நம்மளுடைய. உஸ்கான என்ன அர்த்தம், அவனுடைய. இஸ்கான என்ன அர்த்தம், இவனுடைய. ராம்கான என்ன அர்த்தம், ராமனுடைய. நான் ஒன்று சொல்லுவேன், அதுக்கு நீ கொஸ்டின் ஒன்று நான் கேட்டால் நீங்கள் அதற்குரிய ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யணும். ஓகே, அப்போ இன்று உன்னுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னா எப்படி சொல்லுவோம், ஆஜ்னா இன்று, உன்னுடையன்ற இடத்துல என்ன போடணும், துமாரா, காம்னா வேலை, கதம் ஹோகையானு அர்த்தம், முடிஞ்சிருச்சு. ஆஜ் துமாரா காம் கதம் ஹோகையானா இன்று உன்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ
நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு போடுவோமா. அப்போ ஆஜ் இன்று, நம்மளுடைய அர்த்தம் ஹமாரா, வேலைனா காம், கதம் ஹோகியானா முடிஞ்சிருச்சு. அப்போ ஆஜ் கமாரா ஹாம் கதம் ஹோகியா அப்படின்னா ஆஜ் ஹமாரா காம் கதம் ஹோகியானா இன்று நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ இன்னைக்கு அவனுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னா எப்படி சொல்லுவோம் பார்ப்போமா. அப்போ அவனுடையனா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு, உஸ்கான்னு தெரியணும். அப்போ ஆஜ்னா இன்னைக்கு, உஸ்கானா அவனுடைய, காம்னா வேலை, கதம் ஹோகியானா முடிஞ்சிருச்சு. அப்போ ஆஜ் உஸ்கா காம் கதம் ஹோகியா அப்படின்னா இன்று அவனுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ ரவியுடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்றத எப்படி சொல்லுவீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து பார்ப்போம். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அபினா இப்போது, ஆஜ்னா இன்று, அந்த மாதிரிலாம் சொன்னோம். ஸோ இதில் வந்து வித்தியாசமாக நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்னா சேதின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சேனா 6, தின்னுனா 4. சேதின் அப்படின்னா என்ன அர்த்தம், 6 4. பகிலே, பகிலேன்னா அர்த்தம் முன்பு. அப்போ சேதின் பகிலே அப்படின்னா 6 நாள் முன்பு. சேனா 6, தின்னுனா 4, பகிலேனா முன்பு. அப்போ 6 நாள் முன்பு. சே தீன் பகிலே, சே 6, தின்னு 4, பகிலே முன்பு. அப்போ 6 நாள் முன்பு. மேரா, மேரான அர்த்தம் என்னுடைய, தோஸ்துனா நண்பன், இதர்னா இங்கே, ஆகையானா வந்துட்டான். சேதீன் பகிலேனா 6 நாளைக்கு முன்னாடியே, மேரா தோஸ்துனா என்னுடைய நண்பன், இதர்னா இங்கே, ஆகையானா வந்துட்டான். சேதீன் பகிலே மேரா தோஸ்த் இதர் ஆகையானா 6 நாள் முன்னாடியே என்னுடைய நண்பன் இங்கே வந்துட்டான் அர்த்தம். இப்போ அந்த மேராவை எடுத்துகிட்டு துமாரா போடுங்க. அப்போ சேதீன் பகிலே துமாரா தோஸ்த் இதர் ஆகையானா அர்த்தம் 6 நாள் முன்னாடியே உன்னுடைய நண்பன் இங்கே வந்துட்டேன்னு அர்த்தம். அப்போ துமாராவை எடுத்துகிட்டு ஹமாரா போட்டுருவோம். அப்போ சேதீன் பகிலே ஹமாரா தோஸ்த் இதர் ஆகையானா அர்த்தம் 6 நாளைக்கு முன்னாடியே நம்மளுடைய நண்பன் இங்கே வந்துட்டான்னு அர்த்தம். அப்போ அடுத்து பாருங்கள், அவனுடைய நண்பன் வந்துட்டான்றதை போடுவோம். அப்போ சேதீன் பகிலே அப்படின்னு போட்டு 6 நாள் முன்னாடி, அவனுடையனா உஸ்கா தோஸ்த்னா அவனுடைய நண்பன், இதராகையானா இங்கே வந்துட்டான். அப்போ சேதீன் பகிலே உஸ்கா தோஸ்த் இதராகையானு அர்த்தம் 6 நாள் முன்னாடியே அவனுடைய நண்பன் இங்கே வந்துட்டான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ரவியுடைய நண்பன் 5 நாளைக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டான் அப்படின்றத எப்படி வந்து சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யணும். அதாவது எப்பயுமே இப்போ வந்து நான் சேதின் பகிலே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்ல, அப்போ 6 நாள் முன்னாடின்னு சொல்லணும். அப்போ 1 நாள் முன்னாடினா அர்த்தம் ஏக் தீன் பகிலே. அப்போ 2 நாள் முன்னாடினா தோ தீன் பகிலே, 3 நாள் முன்னாடினா தீன் தீன் பகிலே அப்படின்னு சொல்லணும். இதே வந்து மாதத்துக்கும் நீங்கள் சொல்லலாம். 1 மாதத்துக்கு முன்னாடியே என்னுடைய நண்பன் வந்துட்டானா எப்படி சொல்லுவோம், ஒருன்னா ஏக், ஒன்றுனா ஏக்கு, மகினானா மாதம், முன்னாடினா பகிலே, ஏக் மகினா பகிலேன்னு அர்த்தம் 1 மாதம் முன்னாடியே என் நண்பன் இங்கே வந்துட்டானா மேரா தோஸ்த் இதர் ஆகையா அப்படி சொல்லணும். அப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே என் நண்பன் இங்கே வந்துட்டான் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தாலே வந்து புரியும் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஹிந்தி பேசலாம் அப்படின்றது புரியும். அப்புறம் நான் எப்படி 24 மணி நேரத்தில் ஹிந்தி வந்து பேசலாம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அப்படின்னா நம்ம சேனல்லையே வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பேசுவதற்கு ஒரு தேவையான ஒரு 500 வேர்டு, ஹிந்தி வேர்டு நான் போட்டிருக்கிறேன். அந்த வேர்டை நீங்கள் மறக்காமல் வந்து பாருங்கள். ஏன்னா அந்த வேர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகப்படும். ஏன்னா அந்த 500 வார்த்தைகளையும் தெரிஞ்சாலே ஹிந்தி வந்து உங்களால் எளிதாக வந்து பேச முடியும். அதுபோக இந்த மாதிரி டிப்ஸ் அடங்கியது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் நான் தனித்தனியாக வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் வந்து விசிட் செய்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ஹிந்தி பேச முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும். தேங்க்யூ.